ஹரி ஓம். உலக மக்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இன்று நாம் ஞானப்பாதையில் காண இருப்பது மனதை எப்படி சமநிலைப்படுத்தலாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக மனிதர்களுக்கு மனம் சமநிலையில் இருப்பதில்லை. வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பொழுது அவன் என்ன செய்கின்றான் என்பதே தெரியாமல் தலைகீழாக ஆடிவிடுகிறான். வசதி வாய்ப்புகள் குறைவாக இருந்தால் நாம் என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் அப்படியே அடங்கி ஒடுங்கி செத்த பிணம் போல் ஆகிவிடுகிறான். இரண்டுமே தவறு. இந்த நிலையும் மாறும். நாம் முயற்சி செய்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக இந்த நிலையை மாற்றிக்கொள்ளலாம். அதற்கு ஒரு சிறிய கதை மூலமாக சொன்னால் மிக எளிமையாக புரியும் என்று நினைக்கின்றேன். ஒரு நாட்டில் ஒரு அரசன் இருந்தான். அவனுக்கு நல்ல ஆட்சி, நல்ல மக்கள் எல்லாம் சிறப்பாக இருந்தது. இருப்பினும் அவனுக்கு ஒரு சின்ன எண்ணம் என்னவென்றால், ஏதாவது ஒரு விசித்திரமான வார்த்தையை நாம் கல்வெட்டில் எழுதி வைக்க வேண்டும் என்று ஒரு தண்டூரா போட்டான். அதிசயமான வார்த்தை, மனதை திசை திருப்பக்கூடிய அற்புதமான வார்த்தைகள் யாராவது சொன்னால் அவர்களுக்கு மிகப்பெரிய பரிசு ஒன்று தருவதாக அறிவித்திருந்தான். அதை கேட்ட பொதுமக்கள், விஞ்ஞானிகள், ஞானிகள் அனைவருமே தெரிந்த அளவிற்கு உயர்ந்த தத்துவங்களை எல்லாம் எழுதி கொண்டு கொடுத்தார்கள். ஆனால் எதுவுமே அவனுக்கு பிடிக்கவில்லை. பக்கத்து ஊரில் இவனுடைய நண்பர் அரசனாக இருந்த பொழுது கூட குருகுலத்தில் படித்த ஒரு நண்பர், அவர் தங்க மோதிரத்தை ஒன்று செய்து அதில் அனுமதி கேட்கின்றான், நான் வருகிறேன் என்று. வா என்று சொன்னதும் அந்த மோதிரத்தை அரசனின் கையில் போட்டுவிட்டு, உனக்கு எப்பொழுது அதிகமான துக்கம் வருகிறதோ அப்பொழுது இதை திறந்து பார், எப்பொழுது அதிகமாக மகிழ்ச்சியாக இருக்கின்றாயோ அப்பொழுது இதை திறந்து பார், இந்த 2 முறை மட்டும்தான் நீ இதை திறந்து பார்க்க வேண்டும் என்று போட்டுவிட்டு சென்று விட்டான். எப்பொழுதும் போல ராஜ்ய பரிபாலனங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. திடீரென்று இந்த ராஜ்யத்தின் மீது பக்கத்து நாட்டுக்காரன் ஒருவன் படையெடுத்து வந்து விட்டான். பயங்கர சண்டையில் தோல்வி ஏற்படும் நிலை. இவன் பயந்து ஓடிக்கொண்டிருக்கின்றான். ஒரு மலை உச்சியில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது பின்னாடி சிப்பாய்களும் துரத்தி கொண்டே வருகிறார்கள். மலை உச்சிக்கே சென்று விட்டான். அப்பொழுது ஒரு வளைவில் குதிரை லேசா முதுகை ஆட்டவும் அந்த அரசன் அதல பாதாளத்தில் விழுந்து கீழே சென்று விட்டான். குதிரை சிறிது தூரம் ஓடிப்போய் ஒரு பெரிய பள்ளம் ஒன்றில் கீழே விழுந்து நசுங்கி இறந்து விடுகிறது. துரத்தி கொண்டு வந்த மற்ற சிப்பாய்களெல்லாம் அதை பார்க்கிறார்கள். கையது கால் எது என்று சிதறி கிடக்கின்றன. சரி, அரசன் இறந்து விட்டான் போல் இருக்கிறது என்று அனைவரும் திரும்பி இந்த ஜெயித்த மன்னரிடம் வந்து கூறுகிறார்கள், இந்த பழைய மன்னர் இறந்து விட்டார் என்று. அப்படியா, சரி நோட். அவர் பரிபாலனம் பண்ணி கொண்டிருக்கின்றார். இவர் 2-3 நாட்கள் ஓய்வு. ஏற்கனவே சண்டையில் தோற்ற களைப்பு, உணவில்லாமல் ஒரு 2-3 நாள் பொறுத்து கண் விழித்து பார்க்கிறார். அங்கே இருந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் குடித்து விட்டு அப்படி மேலே வருகிறார். குதிரை இறந்து அங்கே கழுகுகள் அந்த சதையை தின்று கொண்டிருக்க வட்டமிட்டு கொண்டிருக்கிறது. இவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. சரி, நாமும் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற நிலையில் கையை தூக்குகிறான். அப்பொழுது அந்த மோதிரம் கண்ணுக்கு படுகிறது. அப்பொழுது நினைக்கின்றான், துக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது இதை பார்க்க சொன்னான் என் நண்பன் என்று கழட்டி பார்க்கின்றான். அதில் ஒரு சிறிய பேப்பரில் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த நிலையும் மாறும் என்று. இவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அமைதியாக உட்கார்ந்து இந்த நிலையும் மாறும் என்றால் என்ன அர்த்தம் என்று அதை யோசித்து கொண்டிருக்கும் பொழுது அப்படியே கண்ணை மூடி தியானம் செய்வது போல் கிறக்கத்தில் அமர்ந்திருக்கின்றான். அப்பொழுது எங்கேயோ தேடிக்கொண்டிருந்த இந்த பழைய மந்திரி, இவனுடைய மந்திரி வந்து பார்த்துவிட்டு, அரசன் ஏதோ தியானம் செய்து அதிக சக்திகளை பெற்று அந்த மன்னரோடு போரிடுவதற்கு ஏதோ
ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பார் போல் இருக்கிறது என்று மன்னர் வந்து மன்னருக்கு பாதுகாப்பாக அந்த மந்திரி எல்லா ஏற்பாடுகளையும் செய்து பக்கத்து நாடுகளுக்கும் சென்று கொஞ்சம் சிப்பாய்களை கொஞ்சம் கேட்டு வாருங்கள் என்று பல யுக்திகளை செய்து கொண்டிருக்கின்றார். இந்த மன்னன் வந்து 1 மாதம் அப்படியே தியானம் செய்துவிட்டு கண்ணை விழிக்கும் பொழுது பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு பெரும் படையே இவனை சுற்றி நிற்கிறது. உடனே அந்த ஏற்கனவே தன்னாடு தானே, அதன் மீது இவர்கள் படையெடுக்கிறார்கள். அங்கே ஜெயித்தும் விடுகிறார்கள். ஜெயித்து விட்டு ஜெயித்த சந்தோஷத்தில் மதுபானங்கள்லாம் சாப்பிட்டு கொண்டு ஆரவாரம் செய்கின்றான். அப்பொழுதும் இந்த மோதிரம் கண்ணில் படுகிறது. மோதிரத்தை கழட்டி பார்த்தால் இந்த நிலையும் மாறும் என்ற அந்த வாசகத்தை திரும்ப படித்து பார்த்துவிட்டு கொஞ்சம் அடக்கமாக யோசிக்கின்றான். நாம் அதிகமாக ஆடுவதும் தவறு, அதிகமாக சந்தோஷமாக ஆட்டத்தில் நாம் வந்து நாட்டை இழந்தோம். அதேபோல் துக்கத்தில் இருந்தாலும் தவறு போல் இருக்கிறது. நடுநிலையோடு இருப்போம். நாம் செய்ய வேண்டியதை கவனமாக கவனித்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று அந்த நிதானத்திற்கு வந்து விட்டார். அந்த நடுநிலையை கையாளும் பொழுது அரசாட்சியும் நன்றாக இருந்தது. மற்ற அரசர்களும் இவர் மீது படையெடுக்க யோசனை செய்தார்கள். இவரும் மிக சிறப்பாக ஆட்சியை ஆண்டு கொண்டு வந்தார் என்று இந்த கதை முடிகிறது. இதை அனைவரும் மனதில் வைத்து கொள்ளுங்கள். நமக்கு துக்கம் வந்தாலும் சரி, சந்தோஷம் வந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நடுநிலையோடு கையாள கற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக நமது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.